அனைவருக்கும் விக்டரி டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி அறிவித்துள்ள டெக்னிக்கல் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றன. இது மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஒரு கால் ஃபார் போஸ்டிங் ஆகும். 14,298 இந்தியா முழுவதும். சரிங்களா? யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th, ITI, டிப்ளமா இன் இன்ஜினியரிங், இந்த 3 கேட்டகரியான மக்களுக்கு, மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவித்துள்ளது. இந்த பெரிய வாய்ப்பு 14,298. SC, ST, OBC, PWD, எக்ஸர்விஸ்மேனுக்கு 250 ரூபாய் கட்டணம், மற்றவருக்கு ரூபாய் 500 கட்டணம். ஆன்லைனுடைய விண்ணப்ப முகவரி ஆர்ஆர்பி அப்ளை அப்படின்ற ஆன்லைன் விண்ணப்ப முகவரிக்கு இது பண்ண வேண்டும். தேர்வு சிபிடி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவீர்கள். சரிங்களா? இந்த காணொலியை, இந்த விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளிட்டு இந்த முழுமையான விவரத்தை இந்த வருகின்ற ஸ்லைடில் காணொலியில். அடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டு ஆர்ஆர்பி கிரேட் 1 and 3 14,298 இந்தியா முழுவதும் ஆன்லைன் அப்ளிகேஷன். எக்ஸாம் மோடும் ஆன்லைன் தான். யாராருக்கு? 10th, ITI, டிப்ளமா 3 வகையான மாணவர்களுக்கு. வயது வரம்பு 18 36 அல்லது 39. ஃபீஸ் சொல்லிட்டேன். ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மாதம் இருக்கலாம். சரிங்களா? ஆக்கப்படுகிறது. இதே தான். ரைட்டுங்களா? அதைத்தான் நம்ம இப்போ என்னென்னு கேட்டால், இது திரும்ப ஒன்று லாஸ்ட் டேட்டு சொல்லியாச்சு. சிபிடி எக்ஸாமு செப்டம்பரில், ரிசல்ட்டு டிசம்பரில், சர்டிஃபிகேஷன் இதில் 2025 நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. சரிங்களா? 2025 நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. ரைட்டு. பாருங்க, ஓசி எவ்வளவு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கன்னா, ஓபிசிக்கு 3 வருஷம், SC STக்கு 5 வருஷம், பிடபிள்யூடிக்கு 10 வருஷம், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13, பிடபிள்யூடி SCக்கு இப்போ டெக்னிக்கல் கிரேடு 1 and 3 தான் வாண்டட்னு சொல்லிட்டேன். சரிங்களா? பிஎஸ்சி பாஸ் டெக்னிக்கல் கிரேடு 1ல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், ஐடி அல்லது 3 years டிப்ளமா. சரிங்களா? இது அல்லது இன்ஜினியரிங் டிகிரி இன் இன்ஜினியரிங். ரைட்டுங்களா? குரூப் கிரேட் 3ல் மெட்ரிகுலேஷனு பாஸ் பண்ணியிருந்தா போதும். சரிங்களா? ரைட்டு. இந்த கிரேடு 1ல் நான் நல்ல கவனமாக கேளுங்க. பிஎஸ்சி முடித்தவங்க, டிப்ளமா முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. கிரேட் 3 ஒன்லி 10th, ITI. ரைட்டுங்களா? இப்போ பிஇ, பிடெக்கு, டிப்ளமா இன் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர். கிரேடு 3 10th ITIயும் படிச்சிருக்கணும். கிரேடு 3 ஒர்க் ஷாப் 10th ITI PCM படித்திருக்க வேண்டும். சரிங்களா? அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் படித்திருக்க வேண்டும். இப்போ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. சரிங்களா? இதில் டிரான்ஜெண்டர் இருக்காங்க பாருங்க. டிரான்ஜெண்டர் அனைத்து பெண்களுக்குமே 250 ரூபா தான். யாரு? SC ST OBC எக்ஸர்விஸ்மேன், PWD எல்லாருக்குமே 250. அடுத்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள்? ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களை செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட், அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகணும்? எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்மெண்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டிஜிட்டல் சிக்னேச்சர் இன் டிஜிட்டல் ஃபார்மேட். இப்போ இதனுடைய அபிஷியல் வெப்சைட் இதுதான். சரிங்களா? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அபிஷியல் வெப்சைட்டு ஆர்ஆர்பி அப்ளை government.in அப்படின்ட்டு போனீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கிளிக் த அப்ளை பட்டன். இந்த இடத்துல கருப்பாக இருக்குது, கருப்பாக அதுக்குள்ளே சிவப்பாக இருக்கு பாருங்க, அப்ளை பட்டன். அப்ளை பட்டன் அட்டன் பண்ணினா என்ன வரும்? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துடும். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரித்து கொடுத்துருக்குறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி
ரெண்டாவது நேமு, மறுபடியும் நீங்கள் நேமை இது பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து, திரும்பவும் டேட் ஆஃப் பர்த் இது பண்ணணும். ஜெண்டர், திரும்பவும் ஜெண்டரை என்ட்ரி கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஆதார் ஐடி, மெயில் ஐடி. மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் திரும்ப போடணும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதையும் நீங்கள் சரிங்க. இப்போ வந்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இப்போ வந்து கோடை ஃபில்அப் பண்ணி இப்போ வந்து ப்ரிவியூ அன்கிரியேட்டன் அக்கௌண்ட், இங்கே தான் முக்கியமான விஷயம். அந்த ப்ளூ கலரு கீழே இருக்கிற பட்டனில் தான் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை கணக்கை தொடங்கிட்டீங்க. இனிமேல் தான் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருங்க. செலெக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதை வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன். ஆகவே அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த மாதிரியான போஸ்ட்ல வந்து மாணவர்கள் அப்ளை பண்றதுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஊக்கப்படுத்துங்க. சரிங்களா? இதுல வந்து பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள், 10th எலிஜிபிள், டிப்ளமா எலிஜிபிள். நீங்க ஆர்ஆர்பின்னா ரயில்வே ரெக்ரூட் போர்டு ஹிந்தி தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்க வந்து இந்தியா முழுக்க எங்கனாலும் வேலை பார்க்கலாம். நீங்க இப்ப வந்து வேலை இல்லாம இருக்கிறதுக்கு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறதுக்கு இந்த ரயில்வே வேலை எவ்வளவோ பாக்கியம் செஞ்சதுதான். சரிங்களா? ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீங்க எக்ஸாம் எழுதி பாருங்க. நீங்க ஏற்கனவே வந்து டிகிரி முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதனால உங்களுக்கெல்லாம் இது ஈஸியான வேலை தான். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இது போன்ற கல்விசார் காணொலிக்கான விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் உங்களை வரவேற்கிறது. இன்றைய வெற்றி கல்வி நிறுவனங்கள், டாக்டர் டி சம்பத்குமார். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரும் தொழில் முனைவராக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குகிறது. ஆகவே இந்த காணொலியிலே 4200 பேர் வந்து இந்த காணொலியை பார்த்துருக்காங்க. விக்டரி டுடே காணொலியை வியூ பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபரை இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க. அது வந்து எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகத்தை தரும். மேலும் இது போன்ற காணொலிகளை கண்டு மகிழ நீங்கள் இதை வந்து கண்டு மகிழுங்கள், பயன்பெறுங்கள், பிறருக்கு பகிருங்கள், அவர்களையும் பயன்படுத்த சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் டி சம்பத்.